அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை இறைவன் தந்திருக்கின்ற நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். சிறப்பான முறையிலே மத்திய கிழக்கிலே இறைவன் தந்திருக்கின்ற சற்று அமைதியான நாட்களுக்காக நாங்கள் நன்றி கூறி இந்த நாட்கள் அமைதியாக மாறவும் போர்களற்ற உலகத்தை இறைவன் உருவாக்க வேண்டும் என்று கொண்டாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம்பிதிரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, ஆண்டவருடைய உயிர்ப்பின் மறுநிகழ்வை கொண்டாடிய நாங்களுமே வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் மீட்பின் மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவாராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் ஒன்றுவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி பெறுகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 19 தொடக்கம் 26 ஏறாக. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரசு, அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சிரேன் ஆகிய இடங்களை சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பி வந்தனர். இந்த செய்தி ஜெருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அரும் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார்.
அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் எனும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோபின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவைகளாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தியோப்பிய நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதனை நிலைநாட்டியுள்ளார் என்று சீயோனை பற்றி சொல்லப்படும். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். என் நாடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அக்காலத்தில் ஜெருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது குளிர்காலம். கோவிலில் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் பேரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கின்றீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் நாடுகளின் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கு அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் ஸ்தேவானுடைய
துன்புறுத்தல் காரணமாக இவ்வாறு திரு அவை பெனிசியா, சைப்ரஸு, அந்தியோக்கிய நாடுகள் வரை பரவியது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த துன்புறுத்தலால் மக்கள் இந்த இடங்களுக்கு குடிபெயர்ந்து போனார்கள். அங்கு போன பொழுது அவர்கள் சும்மா இருக்கவில்லை, இறை வார்த்தையை அறிவித்தார்கள். ஆகவேதான் பெருந்தொகையான மக்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டார்கள். குறிப்பாக என்னை கவர்ந்த வசனம் எதுவென்றால், ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆகவே இந்த மக்கள் இந்த அஞ்சி துன்பத்திலே அஞ்சி, ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிற்பாடு அஞ்சி அவர்கள் வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போன பொழுது ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. அவர்கள் ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தார்கள். இந்த கைவன்மை என்பது ஒரு அழகான சொல், ஆண்டவரின் கைவன்மை. அந்த ஆண்டவருடைய பலத்தை குறிப்பிடுவதற்கு கைவன்மை என்று காட்டுகிறோம். என்றால் இந்த கையினால் தான் ஆண்டவர் மக்களை ஆசீர்வதிக்கிறார், காக்கிறார், வழிநடத்துகின்றார். நாங்கள் பார்க்கிறோம், இந்த இஸ்ராயேல் மக்கள் அந்த பாலைவனத்திலூடாக பயணம் செய்த பொழுது ஆண்டவருடைய வலக்கரம் அவர்களோடு இருந்து வலிமையாக செயலாற்றியது. இந்த நதியை அவர்கள் கடந்த பொழுது ஆண்டவருடைய வலக்கரம் செயலாற்றியது. அதே போல பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டிலும் இந்த சீடர்களோடு ஆண்டவருடைய அந்த கைவன்மை அவருடைய இருந்தது. ஆகவே தான் திருச்சபை வளர்ந்து கொண்டே போகிறது. திருச்சபை இன்றைக்கு 2000 ஆண்டுகளாக பெரும் ஒரு விருட்சமாக இருக்கிறது என்றால் அடிப்படை காரணம் எங்களுடைய பலம் அல்ல, இதை அறிவித்தவருடைய பலம் அல்ல, மாறாக ஆண்டவருடைய கைவன்மை அவர்களோடு இருந்தது. அவன் மாதவர்களை ஆண்டவருடைய கைவன்மை எங்களோடு இருக்கிற பொழுது எவரும் எங்களுக்கு எதிராக செயற்பட முடியாது. ஆண்டவர் தன்னுடைய பலத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். அவன் மனங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து கேட்கணும், ஆண்டவரை உண்மைய கைவன்மையை எனக்கு தாரும், என்னுடைய குடும்பத்துக்கு தாரும். அந்த கைவன்மையை நாங்கள் எப்படி பெறுவதென்றால் செபத்தினூடாக, திருப்பலியினூடாக, இறைவார்த்தை வாசிப்பதனூடாக ஆண்டவரை எங்களுடைய வாழ்வுக்குள்ளே வருகிற பொழுது அந்த கைவன்மை செயற்படுகிறது. எம்மாவூஸ் பாதையிலே அந்த சீடர்கள் போன பொழுது ஒரு கட்டத்திலே சொல்கிற, ஆண்டவர் எங்களோடு தங்கும், மாலை நேரமாகிவிட்டது, பொழுது பிளந்து விட்டதுன்னு சொன்ன பொழுது ஜேசு அவரோடு தங்குகிறார், தன்னுடைய கைவன்மை அவளுக்கு காட்டுகிறார். ஆகவே நாம் உடனடியாக எழுந்து அவர்கள் ஜெருசலேமை நோக்கி ஓடுகிறார்கள். ஜெருசலேமை விட்டு வெளியேறி ஓடியவர்கள் ஆண்டவருடைய இந்த கைவன்மையை கண்ட பொழுது அந்த பலத்தை பெற்று மீண்டும் ஜெருசலேமை நோக்கி ஓடுகின்றார்கள். ஆகவே பார்த்துக்களை இன்றைக்கு இந்த ஒரு வசனத்தை நம்மிடத்திலே பதிப்போம். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நாங்களும் அந்த கைவன்மையை பெற வேண்டும். அந்த ஆண்டவருடைய கைவன்மை என்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற பொழுது நாங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. அந்த கைவன்மையை இறைவன் நமக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் சிறப்பாக தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி உருக்கமாக மன்றாடுவோமாக. நல்ல ஆயனே இறைவா, எமது திருஅவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பி அவர்கள் தங்கள் வார்த்தையாலும் வாழ்வாலும் இறை ஆட்சியின் திருத்தூதர்களாக செயற்பட வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரமான இறைவா, திரு அவையை திருத்தூதர்களாக வளர்ந்து வரும் எம் இளையோர் அனைவரும் இறை பக்தி பணியாளர்களாகவும் ஞானம், நேர்மை மற்றும் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து உமது இறையரசை கட்டியெழுப்ப வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் அனைவரும் சுயநலம் கருதாமல் பொதுநலம் கருதி ஏற்ற தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயம் படைத்திட
தேவையான ஞானத்தையும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு ஆலோசகரே இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாம் எம்மை சூழ்ந்துள்ள தீமைகளை இனங்கண்டு இறை பக்தியையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களை விடுத்து நேர்மையுடன் இறை பணியாற்றவும் சாட்சியாக வாழ்ந்து வரம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீது நம்பிக்கை வைத்து நாங்கள் சமர்ப்பித்த இந்த வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை பாஸ்கா மனிதர்கள் வழியாக எங்களை என்றும் அக்கடித்து செய்யோமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லாத பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, காலத்தில் உம்மை புகழ்ந்திருப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்ந்து வருகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரவர் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவென்று அக்கடித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்,
விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநாகினிபரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துணை புகூர்ந்து திரும்புகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இனி வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலுமின் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுறிலுமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று நம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கிறவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது ஒருவன் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரம் ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளிவாரும். ஆமேன். இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு உலக வாழுமது அருளுதவி அளித்து என்றென்றுமுள்ள மகிழ்ச்சிக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய அன்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
மறைவேடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரியன்னும் மலரே மாதரின் மாமணியே. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.